Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Moto E7 Plus ஓட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த Moto E7 Plus பார்த்தோன்னா ஒரு அதிசயமான ஃபோன் தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மோட்டோ ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுவது இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸ்பெக்ஸ் வைஸ் மோட்டோவில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 9500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் சேல் போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 9000 ரூபாய்க்கு வந்தது. ப்ளஸ் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 8000 ரூபாய்க்கு வந்து அசால்ட்டாக வாங்கலாம். 8000 ரூபாய்க்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துட்டோம்னா இந்த வாட்டி எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், கிரேடியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இவங்க வந்து பாக்ஸில் கேஸ் தரல, நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கேஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஃபோன் புக் பண்ணும்போது கேஸு, டெம்பர்ட் கிளாஸ்லாம் சேர்த்து புக் பண்ணுறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. டெம்பர்ட் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். பட் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே ஆகலை. ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு எடுத்துன்னா டீசெண்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு ஓகேவான பில்டு தான். ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப ஒரு பல்கி ஃபீல் இல்லை. பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டான சைடு இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. பட் 2-3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு நார்மலாக பழகிடும். ஸோ ரொம்ப ஒரு பல்கி ஃபீலே இல்லை. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்தோன்னா இவங்க வந்து 6.5 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். டிஸ்பிளே வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசென்ட் குவாலிட்டி டிஸ்பிளே. நார்மல் யூசேஜ்க்கு எல்லாமே வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணோன்னா கொஞ்சம் அவுட்டோர்லேயே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். உச்சி வெயிலெல்லாம் யூஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் நிறைய பேர் டவுட் இருக்கும். டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ இருக்காது. அடுத்து வந்து நம்ம கால் கனெக்டிவிட்டி அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட SAR வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 1 வாட் per kg கொடுத்துருக்காங்க. பாடி வந்து 1.4 வாட் per kg. ஸோ சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. சார் வேல்யூ பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து இந்த மாதிரி 1 வாட்டுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் VoLTE சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக 2 ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் 4G ப்ளஸ் சப்போர்ட்லாம் கிடையாது. பட் 4G நார்மலாக வந்து உங்களுக்கு 4G ஒர்க் ஆகும். அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் கால்ஸ் நீங்கள் பேசும்போது இயர்பீஸில் கால் பேசும்போது கூட இயர்பீஸ் நல்லா லவுடாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கால் வருது, கால் வந்தோடனே காதுகிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. லைட்டாக ஒரு டிலே இருக்குது. கால்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் பேசணும்னு நினச்சா கூட ஓரளவுக்கு வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. அடுத்து வைஃபைன்னு எடுத்துன்னா இது பட்ஜெட் ஃபோன்றதுனால சிங்கிள் பேண்ட் வைஃபை சப்போர்ட் தான் இருக்குது. 2.4 GHz வந்து உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. வைஃபை ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் இஷ்யூவே இல்லை. அண்ட் இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டீசென்ட் அவுட்புட் கிடைக்கிது நம்மளுக்கு. ஸ்பீக்கர்னு எடுத்துகிட்டோம்னா ரொம்ப ஒரு லவுடஸ்ட் ஸ்பீக்கர் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது அடிக்குவேட்டாகவே இருக்குது. சாஃப்ட்வேர்னு எடுத்துன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 10 செப்டம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. இன்னும் வந்து அக்டோபர் மந்த் வரல, கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்கிறாங்க. Android 11 அப்டேட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். அது எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்டேட்ஸ் வந்து மோட்டோரோலா சைட்லேருந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். ஸோ அப்டேட்ஸ் வந்து பெரிய இஷ்யூ. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய சொத்து என்னென்னா க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை, ப்ளோட்வேர் இல்லை, ஆட்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இன்பில்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் கால் ரெக்கார்டிங்கும் இல்லை. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அதுவும் இல்லாமல் இதில் HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி, HD+ டிஸ்பிளே, Snapdragon 460 ஒரு பவர் எஃபிஷியன்டான சிப். இதோட காம்பினேஷன் எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்டான பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஈஸியாக வந்து ஒரு 8 hours மேலேயே வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு லைட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 1.5 நாள் பேட்டரி கிடைக்கும். ஒரு பவரான யூஸராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த காலையில் போனீங்கன்னா ஈவினிங் வரும்போது கூட ஒரு 30% சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டரி லைஃப்லேயே வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸே இருக்காது. பட் எங்கே ஒரு காம்ப்ரமைஸ்னு பார்த்தோன்னா சார்ஜிங் டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 வாட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் இது. பட் இதில் வந்து என்னன்னு தெரியல, 15 வாட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணால் சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வருது. உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகுது. 15 வாட் சார்ஜர் வந்து சப்போர்ட் ஆகுது இதில்.
ஸோ உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது 15 வாட் சார்ஜர் இருந்ததுன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரி லைஃப் வந்து இஷ்யூ இருக்காது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 460 கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல கேப்பபிளான CPU தான். இது நார்மல் யூசேஜ்க்கு எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இங்கே வந்து லேக் கண்டிப்பாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூஸராக இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ரேம்னு பார்த்தோன்னா இதில் வந்து 4GB ரேமோட வருது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 5 to 7 ஆப்ஸ் வந்து ஈஸியாக மெமரியில் வச்சுக்குது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டும் இஷ்யூ இருக்காது. கொஞ்சம் ஒரு லைட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே இங்கே மைனர் லேக் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஸ்டோரேஜ் எடுத்துனா இதில் வந்து 64GB வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் 64GB நம்மளுக்கு கிடைக்கிது. பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. இதில் நீங்கள் வந்து எதர் ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போடலாம், இல்லைனா 2 சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக ஆவரேஜாக இருக்குது. ஸ்கின் டோன் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த பவுடர் பூஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே காட்டுது. எனக்கு செல்ஃபி தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு நார்மல் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜாப் ஃபில் பண்ணும். பேக் கேமரான்னு எடுத்துனா பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப்போட வருது. அதில் மெயின் கேமரா வந்து 12 MPக்கான கேமரா. நைட் மோட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நைட் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகுது. ப்ராசஸிங் டிலே இருக்குது இதில். இது ஒரு என்ட்ரி லெவல் சிப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இந்த ப்ராசஸிங் டிலே இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு கிடையாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 செகண்ட் டிலே இருக்குது ஷட்டர் ஸ்பீடும். ஸோ நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக ஷேக் ஆகும். லோ லைட்டில் ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது. ஸோ லோ லைட்டில் நீங்கள் எதாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் டே லைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒன்று சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்டோட எக்ஸ்போஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது, இல்லை பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைனமிக் ரேஞ்ச் டீசெண்டாக இருக்குது. ஓவராலாக இந்த கேமரா குவாலிட்டி நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து டீசென்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வீடியோகிராஃபின்னு எடுத்தோம்னா வீடியோவில் ஸ்டெபிலைசேஷனில் வீடியோவோட ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. பட் வீடியோ குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பட் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஒரு கிம்பலில் மாட்டிட்டு எடுத்துகிட்டு போனோம்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கிம்பலில் மாட்டி எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் வீடியோவில் ஃபோக்கஸிங் வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டாப் டு ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்து ஃபோக்கஸில் வந்துடும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஃப்ரண்ட்டில் வீடியோன்னு பார்த்தோன்னா 1080p வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பேக்கில் வந்து 4K சப்போர்ட் இல்லை. 1080p 60ல் உங்களால் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். அடுத்து பயோமெட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டா பேக் சைடில் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மோட்டோ சிம்பிளோட எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்குது. பட் ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு கிடையாது. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால்லேருந்து ஒரு 1/2 செகண்ட்லேயே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண வந்து கண்டிப்பாக பழகிடும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் ஒர்க் ஆகும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப செக்யூர்ட் கிடையாது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேட்டரி எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அண்ட் கான்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே இருக்குது அதில் மட்டும். அடுத்து வந்து அப்டேட்ஸ் வந்து மோட்டோ கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப லேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலேயே வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரத்துக்கு. ஸோ அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ. அடுத்து சார் வேல்யூ வந்து இதில் கொஞ்சம் அதிகமான சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். அண்ட் ஃபிசிக்கல் LED நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. பெசல்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எங்கேயாச்சும் வந்து ஒரு ஃபிசிக்கல் LED நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேப் டு வேக் கொடுத்து. ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யார் வாங்கலான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் யூசர் இல்லை ஒரு செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பட் பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கன்சிடர் பண்ணலாம். வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு வாங்கி தரணும்னு நினச்சா கூட வாங்கி தரலாம். நம்ம வாங்கின ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 8,000க்கு இந்த ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தோம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வர்த்தி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இவங்க இப்போ செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 9,500. அதுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸு ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மியில் வந்து நார்ஜோ 20A இருக்குது. பட் அதுவும் வந்து 3+32GB தான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4+64GB கொடுக்குறாங்க. அண்ட் எஃபிஷியன்சி வைஸ் வந்து இது மாசாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கேம் விளையாடணும்னு நினச்சா கூட எக்ஸ்டெண்டடாக கேம் விளையாட கூட நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. கேமிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். ஸோ
ஸோ மோட்டோரோலா வந்து ப்ரைஸிங் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கலாம் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக இருந்திருந்தாங்கன்னா மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் நல்ல டஃப்பான காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.